அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதாவது கார்டு விண்ணப்பித்தோருக்கு 30 நாளில் தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் ரேஷன் விநியோக முறையில் தாவேக அரசு கொண்டு வந்துள்ள அதிரடி மாற்றங்கள் மற்றும் முதியவர்களுக்கு வீடு தேடி வரும் சேவை குறித்த முக்கிய தகவல்கள் தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களை ஈர்த்து வருகிறது. அந்த வகையில் தாவேக அரசின் இந்த தொடர் நடவடிக்கைகள் அனைத்துமே பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை எளிதாக்குவதோடு விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்யும் நோக்கில் அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே பொது விநியோக திட்டத்தில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இதனால் குறிப்பாக பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதில் மிக முக்கியமான முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வீடு தேடியே ரேஷன் பொருட்களை வழங்கும் இந்த திட்டமானது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் திட்டவட்டமாக அறிவுறுத்தி உள்ளார். மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த அறிவிப்பானது பலதரப்பட்ட மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் அவர்களின் இல்லத்திற்கே சென்று சேருவது கால விரயத்தை தவிர்ப்பதோடு அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று அரசு கருதுகிறது. சரி, ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இருக்கிறது. நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த திட்டமானது எந்த விதமான தடையுமின்றி சீராக செயல்படுவதை உறுதி செய்ய தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அரசு முழுமையாகவே செய்யும் என்றும் பயனாளிகளுக்கு உயர்தரமான சேவையை வழங்குவதற்காக அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் உணவு பாதுகாப்பை தாண்டி பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் தாவேக அரசு மிகுந்த அக்கறை காட்டி வருகிறது. இதனால் பொதுமக்கள் அனைவருக்குமே இந்த அரசானது பெரும் மகிழ்ச்சியோடு பொதுமக்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். அனிமியா பாதுகாப்பு மற்றும் விட்டமின் ஏ, B12 போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுகள் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க ரேஷன் கடைகள் வழியாக ஊட்டச்சத்து மிக்க பொருட்களை வழங்க இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி இரும்பு சத்து மற்றும் போலி ஆசிட் செறியூட்டப்பட்ட அரிசி, வைட்டமின் ஏ, டி நிறைந்த சமையல் எண்ணெய் மற்றும் செறியூட்டப்பட்ட கோதுமை மாவு ஆகியவற்றை ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்ய முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் விநியோகம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது எதிர்கால சந்ததியினரின் உடல் நலனை பாதுகாப்பதில் மிக முக்கிய மைல்களாக அமையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரேஷன் விநியோக முறையில் உள்ள குறைகளை களையவும் முறைகேடுகளை தடுக்கவும் உணவுத்துறை அமைச்சர் அதிரடியான நடவடிக்கைகளை அனைத்துமே எடுத்து வருகிறார். இதனால் சென்னை மயிலாப்பூரில் தினமும் ஒரு சூப்பர் செய்தியை அறிவுறுத்தி உள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரேஷன் அரிசி கடத்தலை முற்றிலுமாக தடுப்பதற்கான சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனைகளே இல்லாமல் தடையின்றி
அனைத்து மக்களுக்கும் இந்த ரேஷன் பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் புதிய ரேஷன் கார்டுகள் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டம் மற்றும் தொகுதி வாரியாகவே துரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒரு மாதத்துக்குள் புதிய கார்டுகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதனால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர், வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் நோக்கில் ரேஷன் பருப்பு கொள்முதலுக்கான டெண்டர் நடைமுறைகள் அனைத்துமே ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். இதனால் பங்கேற்கும் நிறுவனங்களின் விவரங்கள் மற்றும் விலை புள்ளி போன்ற அனைத்து தகவலையும் பொதுமக்கள் இணையதளத்தில் வெளிப்படையாகவே காண முடியும் என்றெல்லாம் தெரிவித்தார். அமைச்சரின் இந்த அறிவிப்பானது மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. ஆனால் டெண்டர் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான நிறுவனங்கள் மட்டுமே இத்தகைய பணிகளில் ஈடுபடுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் தாவேக அரசின் இந்த சீர்திருத்தங்கள் அனைத்துமே ரேஷன் விநியோகத்தில் புதிய வெளிப்படைத்தன்மையையும் செயல்திறனையும் கொண்டு வந்துள்ளது. இதனால் அரசின் இந்த தொடர் நடவடிக்கையானது தமிழகத்தில் பொது விநியோக முறையை ஒரு முன்மாதிரியான கட்டமைப்பாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த ரேஷன் செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பக்கத்து ரேஷன் கடையில் எல்லாமே உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குதா, இல்லை உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் வயதானவர்களுக்கு அவங்க ரேஷன் கடைக்கு போக முடியாது, அதனால வீடு தேடி ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, டெலிவரி பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய அப்டேட்ஸ்கள் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில். அதனால நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.